பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கேடி. ஐயோ இப்ப நான் எதை அமுக்குறதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பாரு எருக்கஞ்செடி பூரி. நான் ஸ்கூல் போறப்ப இந்த செடி தான் ஃபுல்லா இருக்கும். போற வழியில நாங்க என்ன பண்ணுவோம், இதை போயிட்டு இந்த மொட்டை போயிட்டு அப்படியே அமுக்கிட்டு 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 போவோம். சாரி எனக்கு தெரியாது. இரே பண்ற ஒரே நிமிஷம் இது பிரஸ் பண்ணிட்டு அமுக்கிட்டு வரேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஒரு 2 நிமிஷம் பாரு, நீங்க வந்து அமுக்கி பாருங்க. வாயா உங்க எப்படி சவுண்டு, உங்க எப்படி சவுண்டு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இன்ட்ரெஸ்டா இருக்கா விளையாடுறதுக்கு? இதோட அருமை இது மட்டும் தான் தெரியுமா? அமிக்கி விளையாடுறது தான் தெரியுமா? இதுல சவுண்ட் வந்துச்சுன்னா எனக்கு அங்க வேலை கிடைச்சிடும். சவுண்ட் வரலன்னு வச்சுக்கோ எனக்கு வேலை கிடைக்காதுடா. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே. தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. என்ன பாட்டு? நாங்க மதுரையில இருந்து உசிலம்பட்டி போறப்ப அந்த பஸ்ல போடுவான், எருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பூடிச்சைய மாமா அப்படின்ட்டு. கோமாளிடா நீ. என்ன கோமாளி? இந்த சவுண்ட் எல்லாம் ஒரு மலரும் நினைவுகள், மலரும் நினைவுகள். அந்த ஆளுகிட்ட பேசி நான் வேலையை வாங்கியிருக்கேன், புரியுதா? ஒழுங்கு மரியாதை வேலையை பாரு. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற வழியை பாரு. எப்ப பார்த்தாலும் சின்ன புள்ளதனமா விளையாடிட்டு இருக்காத. வா வர பேசாத போடி. பெருசா வேலை வாங்கி தர, அப்படியே கலெக்டர் வேலை பெரிய வேலை தான்டா வாங்கி தரது. பிரஷ் கம்பெனில இனிமேல் டெய்லி பல்லு தேய்ப்பேன் நானு. போ. உன் வயசுக்கெல்லாம் வேலை கிடைக்காது ரவி. ஒழுங்கு மரியாதை நான் சரி போடி போ. ஓவர ஆட்டம் போடாத. ஆம்பளை கழகு சம்பாரிச்சாதான். கருத்து சொல்றாங்க அந்த அம்மா, கருத்து கண்ணம்மா. ஒழுங்கா உட்கார்றா. நிப்பாட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. என்ன எதுக்கு நிப்பாட்டு? அடா 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 பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கேடி. ஐயோ இப்ப நான் எதை அமுக்குறதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பாரு எருக்கஞ்செடி பூரி. எரும மாடு. நான் ஸ்கூல் போறப்ப இந்த செடி தான் ஃபுல்லா இருக்கும். போற வழியில நாங்க என்ன பண்ணுவோம், இதை போயிட்டு இந்த மொட்டை போயிட்டு அப்படியே அமுக்கிட்டு 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 போவோம். சாரி எனக்கு தெரியாது. அது சவுண்ட் வரும், டிப்பு டிப்பு டிப்புன்ட்டு. டைம் ஆகுது ரவி எனக்கு. இரே பண்ற இருக்கணும் ரவி அங்க. ஒரே நிமிஷம் இது பிரஸ் பண்ணிட்டு அமுக்கிட்டு வரேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஒரே நிமிஷம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விளையாட்டு. அம்மா ஐயோ ஒரே நிமிஷம் ப்ளீஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த வேலை வாங்கி கொடுக்கலாம் நான் கூட்டி போறேன். நீ சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க. நீயே வந்து அமுக்கு வா, சூப்பரா இருக்கும். எதுக்கு நான் அந்த உருப்படாத வேலையை செய்யணும்? நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. உனக்கு எல்லாத்தையும் மறந்துட்டியா ராதா? நீ பழசெல்லாம் மறந்துட்டியா? என்ன பழசு? நான் ஸ்கூல் போறப்போ இந்த செடிங்க ஃபுல்லா இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், இதெல்லாம் விளையாட்டு. அதுல சவுண்ட் வந்துச்சா நாங்க பாஸ் ஆயிட்டோன்னு அர்த்தம். அப்படியா? அப்படிச்சா தெரிஞ்சுக்கிட்டியா? சவுண்ட் வரலன்னா நாங்க ஃபெயில்னு சொல்லிட்டு அழுவோம் நின்னுகிட்டு. இது வரைக்கும் விளையாடிட்டு தானே இருக்க, உருப்படியா அந்த வேலை வெட்டிக்கும் போகலையே. ஒரு 2 நிமிஷம் பாரு, நீங்க வந்து அமுக்கி பாருங்க. வாயா உங்க எப்படி சவுண்டு, உங்க எப்படி சவுண்டு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இன்ட்ரெஸ்டா இருக்கா விளையாடுறதுக்கு? இதோட அருமை இது மட்டும் தான் தெரியுமா? அமிக்கி விளையாடுறது தான் தெரியுமா? வேற இதோட பயன்கள் எதுவும் இதெல்லாம் எங்க சின்ன வயசு விளையாட்டு. இது என்ன சின்ன வயசு? இதெல்லாம் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்ந்து ஒத்து வந்தது. இந்த எருக்கஞ்செடி, இந்த வேப்ப மரம், புளிய மரம், புளியங்காய் அடிச்சு சாப்பிடுறது, மாங்காய் அடிச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் எங்களுடைய வாழ்வாதாரத்துல அப்படியே ஒத்து வந்தது. இப்ப நாங்க மறந்துட்டோம் இதெல்லாம். இப்ப இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியல. இதை தொட்டாலே மறுத்து வண்டி இது. டேய் அது சின்ன வயசு விளையாட்டு தானே. ஐயோ இது மேட்ரே வேறம்மா. மாடு மாதிரி வந்துட்டு இப்ப ஏன் விளையாடிட்டு இருக்க? எனக்கு இன்னும் பாத்திரம் ஞாபகம் வந்துச்சு ராதா. உனக்கு மத்ததெல்லாம் ஞாபகம் வரலையா? உழைக்கிறத பத்தி எல்லாம் ஞாபகம் வரல. ஒரு வரல. சம்பாதிக்கிறத பத்தி எனக்கு என்னவோ இப்ப நான் வந்து ஒரு 93 92ல போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்குள்ள. இருக்குடா. ஆமா இருக்கும். ஒரு 12 13 வயசுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா ராதா? மறக்க முடியல. எங்க பாட்டி 1 ரூபா தரும். அதுல ஒரு மாங்காய் பத்தை வாங்கி தின்ட்டு குச்சி மிட்டாய் குருவி வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா இருந்தேன். இந்த வேலை மட்டும் கிடைக்கல. இருடி ஒரு நிமிஷம் அம்மிக்கிட்டு வரேன். இரு. ஐயோ சவுண்ட் வரல ராதா. நீயும் வேலை போய் தேட மாட்டே. ஒரே நிமிஷம் இரு. ஒரே நிமிஷம். இப்ப நான் அமுக்குறேன். இதுல சவுண்ட் வந்துச்சுன்னா எனக்கு அங்க வேலை கிடைச்சிடும். சவுண்ட் வரலன்னு வச்சுக்கோ எனக்கு வேலை கிடைக்காது ராதா. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே. தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. வந்துச்சு சாதா சவுண்ட் வந்துச்சு. இதுல சவுண்ட் வரதெல்லாம் பெரிய விஷயமாடா. அது அமுக்குறப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் வந்து நாங்க என்ன பண்ணுவோம், இந்த பூவை பறிச்சுன்னு போயிட்டு மாலையா கோத்து விற்போம். ஒரு மாலை 10 ரூபாய்க்கு. அப்பவே நாங்க பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுடா. இப்ப பண்ண இப்ப சல்லி பைசா கூட பிரயோஜனம் இல்லாம இருக்க. இப்போ பண்றதுக்கு ஒரு கூச்சம்.
சின்ன வயசுல இந்த பூவை தான் பறிச்சுன்னு போயிட்டு மாலையை கோத்து கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல விற்பனாங்க. ஊதாரிதனமா தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஊதாரிதனமாவா? அப்பதானே நான் உருப்படியா தெரிஞ்சிருந்தோம். நான் இப்ப ஊதாரி ஆயிட்டேன். நீ ஒத்துக்கறப்போ. கொஞ்ச நேரம் இரு, சவுண்ட் எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. ஏய் எனக்கு கடுப்பேத்தாத ரவி நீ. எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்க. என்ன ரோட் நிக்க வச்சு வித்தியா காட்டிட்டு இருக்க நீ என்னைய. இப்ப என்ன ராதா பிரச்சனை உனக்கு? நீங்க வந்து ஒன்னு அமிக்கிக்கோ. உனக்கு சீரியஸ்னஸே புரியாதா உனக்கு? கொஞ்சமா புரியாதா உனக்கு? இந்த வேலையை அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்டா அப்படி சொதப்பிட்டு இருக்க நீ இது? நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குற வேலை நான் இஷ்டப்பட்டு செய்யல ராதா. எனக்கு இந்த வேலை தான் ராதா இஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன தெரியல, இப்போ நான் வந்து அப்படியே 90s கிட்ஸ்க்கே போயிடலாமா இருக்கு. எனக்கு முதல்ல டைம் மிஷின் இருந்தா பேசாம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே 90 89க்கு போயிடுவேன் நான். இரு எனக்கு மட்டும் அந்த டைம் மிஷன் கிடைச்சா உன்னை கொலை பண்ணிடுவேன் நானே. இரு ஒரு நிமிஷம் இரு. ஒரே நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் அமைதியா இரு. என்ன? ஒரே நிமிஷம் இரு. ராதாக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னடா சவுண்ட் வரல? இல்லன்னு சொல்லுது ராதா. யாரா? உனக்கு எதுவுமே இல்லையா? இந்த செடி சொல்லுது. செடி பேசுமா? பேசுமா? இந்த செடி பாட்டே படண்டி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நாங்க மதுரையில இருந்து உசிலம்பட்டி போறப்ப அந்த பஸ்ல போடுவான், எருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பூடிச்சைய மாமா அப்படின்ட்டு. கோமாளிடா நீ. சரி என்ன கோமாளி? உன்னால கூட்டு போயிட்டு வேலை வாங்கி கொடுத்து நாளைக்கா சம்பாதிக்க பார்த்தா பாத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. என்ன சொல்லணும்? நாங்கெல்லாம் உண்மையிலேயே அப்ப கோமாளியா இருந்தா கூட நல்லவங்களா இருந்தோண்டி. இப்ப இருக்கிறவங்க தான் வந்து இல்லாத பொறுக்கித்தனம் முள்ள மாதிரி தனம் முடிச்சு வைக்கத்தனம் பண்ணி சுத்துறானுங்க. நாங்கெல்லாம் வந்து 26 வயசு வரைக்கும் லவ்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. ஏன்னா இப்ப எங்க கையில வந்து ஸ்மார்ட் போன் கிடையாது. இப்ப இருக்கிற ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க என்ன முள்ள மாதிரி பண்றாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கெல்லாம் நல்லவங்க அடி 90s கிட்ஸ் எல்லாம். யாங்க எங்க குடிச்சறோம் ஆகணும்? இப்ப இருக்கிறவங்கள போய் கேளு. உங்களை வச்சு நாங்க தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அங்க போய் நிறைய இருக்குது எருக்கம் செடி. ஐயோ இந்த சுத்தி எருக்கம் பூவா இருக்கு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கேன். எல்லாத்தையும் அமிக்கிட்டு தான் வருவேன் இன்னைக்கு. அமிக்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த சவுண்ட். எனக்கு இந்த சவுண்ட் எல்லாம் ஒரு மலரும் நினைவுகள். மலரும் நினைவுகள். இப்ப எனக்கு மட்டும் நான் கலெக்டர் வேலையா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட வேலை வெட்டி இல்ல. இந்த வேலையை உருப்படியா செய்ய கூட. கலெக்டர் வேலை வேற சாருக்கு வேணுமா? அப்பதான் செய்வீங்களா நீங்க? இரு மேல பாரு முக்கு. போய் மாசம் ஒரு என்னடா? என்ன இரு? தாத்தா மூசல் கேள்விப்பட்டிருக்கியா நீ? தாத்தா மூசல். தாத்தா மூசல்னா? தாத்தா மீசன் தாத்தா மூசல்னு அப்படி காத்துல பறந்து வரும். அந்த பஞ்சு மாதிரி இருக்கு. அத நாங்க புடிச்சிருவோம். அது புடிச்சு என்ன பண்ணுவோம்? அது ஒட்டிப்போம் கையில. அப்படி ஊதுவோம் பாரு. அப்படியே பக்கத்துல இருக்க போய் மேல ஒட்டிக்கும். உனக்கு மூக்கு சளி பழம் தெரியுமா? அது வாயில போட்டு சப்பிட்டு என்ன பண்ணுவோம்? எதிர்க்கிற பையன் மேல தூக்கி அடிச்சிருவோம். அது முதுகுல போய் ஒட்டிக்கும். அதுக்கு பேர் மூக்கு சளி பழம். ரவி வேலைக்கு டைம் ஆகுது. நான் முக்கியமான வேலைக்கு கூட்டு போறேன் உன்னை நானே. இன்னும் சின்ன பிள்ளை தனமா விளையாடிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதா? இத பத்தி எனக்கு தெரியாதா? தெரியாதா? மனுஷனா இருடா கொஞ்சமாவது. கொஞ்சம் ஆம்பளை லட்சணமா நடந்து. இதுதாண்டி மனுஷத்தனம். இது குழந்தைத்தனம் தான். குழந்தைத்தனமா இருந்து விளையாடுறதனம். அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்க பண்றது இது. எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா நம்ம எல்லாம் அப்போ? என்ன சந்தோஷம்? நம்ம அனுபவிச்சதெல்லாம் இப்ப இருக்கிற பசங்க அனுபவிக்கிறானுங்களா? நீ வேற சும்மா இருக்கியா? ஐயோ நீயே சொல்ல. நீ ஸ்கூலுக்கு போறப்போ அந்த பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ரெட்டை சட்டை போட்டுக்கிட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு பின்னாடி போட்டுக்கிட்டு மாட்டு வண்டி போறப்போ அதுல பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஜாலியா எவ்வளவு ஜாலியா இருந்தா நம்ம. அதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. உனக்கு இப்போ தெரியுதா இல்லையா? நான் சொல்றது உனக்கு ஏதாவது பொய்யா இருக்கா? வாய இது வந்து ஒரு முறை அம்முக்கு பாரு. அம்முக்கு சவுண்ட் பாரு. அம்முக்கா. ஆஹா ஒண்ணு குடிட்டாங்கய்யா. நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? ஆமா இது சூப்பரா இருக்குல்ல? சவுண்ட் வந்துச்சா? பாத்துக்க. ஏய் நீ என்ன எடுத்து வச்சிட்டு இருக்க? பைத்தியம். ஐயா நான் வேலைக்கு தான கூட்டி போலான்னு பார்த்துட்டு நீ என்னைய மாத்திர பாத்தி நீ. பாத்தியா? உனக்கே இந்த பழசு நினைக்கிறப்ப ஒரு சந்தோஷம் வந்துச்சுல மனசுக்குள்ள. சந்தோஷம் இருக்குடா. அத நம்ம இழந்து தானே உட்கார்ந்திருக்கோம் இப்போ. இப்போ நான் திருப்பி அதே இப்போ எல்லாரும் போன்ல வச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறானுங்க. எவனாவது வெளில வந்து விளையாடுறாங்களா பசங்க எல்லாம்? அதெல்லாம் விடுறா பாத்துக்கலாம். நம்ம எல்லாம் வீட்ல இருந்தோமா? நீ சொல்லு. நான்லாம் காலையில சண்டே ஆனா காலைல 6 மணிக்கு போறவன் சாப்பிட கூட வர மாட்டேன் மத்தியானத்துல. விளையாடி அடிப்பம்புல அடிச்சு கையில வச்சு தண்ணி வச்சு குடிச்சிட்டு அதுலயே வயிற்று ரொப்பிக்கிட்டு 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். ரவி இது நீயும் பார்த்தா நானும் பார்த்தேன். இப்போ என்ன பார்க்கணுமோ அத பாரு. போய் சம்பாரி. நான் சம்பாதிக்கலாம். என்கிட்ட காசு இல்லன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? இப்போ வரணுமா வேலைக்கு? உன்னை கொல்லாம மாட்டேன். அத ஒரே நிமிஷம் அம்மிக்கிட்டு வந்துடுறேன். அம்முக்குறேன். ஒரே நிமிஷம் சவுண்ட்
நான் தான் சிரிச்சேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். என்ன சொல், சொல், சொல். எப்படி? எனக்கு அசிங்கமா இருக்கு ரவி. உன்னால என்ன சொல்றதுனே தெரியல. ஆம்பளைங்க யாரும் இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்களா? ஏண்டி இதுக்குன்னா வந்து படிச்சுட்டு வருவாங்க, என்ன பொம்பளைங்க மட்டும் தான் பண்ணுமா இந்த வேலையை? குடும்பஸ்தனா இருந்துட்டு சரி படிக்கிற போடி பையன் பாரு. போ. யாரு வரியா இல்லையா பண்ணி? வரேன் போ. உனக்கெல்லாம் வேலை வாங்கி தந்தப்பா. இன்னைக்கு பார்த்தா போலாம். ஏய் நான் சின்ன வயசுல எங்க மாமா பைக்ல பின்னாடி இப்படிதாண்டி உட்காந்து போனேன். எனக்கு இப்ப அது ஞாபகம் வருது, நான் என்ன பண்றது? சும்மா ராதா நீ ஓட்டு ராதா, நான் அப்படியே உட்காந்துட்டு வரேன் ஜாலியா கால் அட்டிக்கிட்ட. கோமாளித்தனமா இருக்கு ரவி. ரவி எதுக்கு நிக்கிற? என்னடா உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டா போச்சு உனக்கு? என்ன ராதா உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு குழந்தை ராதா, சரி, நீயா? குழந்தை தொழிலாளர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, சட்டத்திலேயே இருக்கு இடம். நீ குழந்தையா? ஆமா எரும மாடு சைஸ்ல வளர்ந்துட்டு குழந்தைன்னு சொல்ற அறிவிலடா உனக்கு? இதெல்லாம் நீ பார்க்கணும் இந்த வேலையெல்லாம். என்னை எப்போ ஒரு குழந்தைய கொண்டு போய் வேலையில சேர்க்கிறியே, சட்டம் ஒண்ணு தண்டிக்கும் பாரு. வா போலாம். குழந்தைங்களே ஸ்கூல் போதுடா பைத்தியம். சட்டம் தண்டிக்குமா? இப்போ நான் உன்னை தண்டிப்பேன். சரி போ ஏறு. போ, வண்டி இறக்கு கீழே. ஏன் உட்கார மாட்டீங்களா? எனக்கு பயமா இருக்கு உன் கூட உட்காரத்துக்கு. இந்த ஒரே நிமிஷம் எரியுது, ஒரு அம்மிக்கிட்டு வந்துடுறேன். வரண்டி 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 வண்டியில ஏறு. வரேன் வரேன் போ போ.